முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து கூடுதல் கவனம் செலுத்தி மாணவ மாணவிகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் மாநகராட்சி பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் பெருமளவு அதிகரித்துள்ளது. மாநகராட்சி பள்ளிகளில் பயின்ற பெரும்பாலான மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் 70 பள்ளிகளை சேர்ந்த 7,982 மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இவர்களில் 87.16% மாணவர்களும் 93.76% மாணவிகளும் தேர்ச்சி பெற்று மாநகராட்சி பள்ளிகள் புதிய சாதனை பெற்றுள்ளன. சென்னை மாநகராட்சி பள்ளிகளின் மொத்த தேர்ச்சி விகிதம் 91% ஆகும். இதில் 17 மாநகராட்சி பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. மாநகராட்சி பள்ளிகள் அளவில் புலியூர் மாணவர் வி. வெங்கட் பிரசாத் 494 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், சென்னை புல்லா அவென்யூ பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி எம். மகாலட்சுமி 493 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும், சென்னை MMDA உயர்நிலைப்பள்ளி மாணவி தரணி 491 மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர். 457 மாணவ மாணவிகள் 450க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்றி வரும் எண்ணற்ற திட்டங்களே தங்களது சாதனைக்கு வித்திட்டதாகவும், இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது காடுக்கும் எங்க பேரண்ட்ஸ்க்கும். அடுத்தது முதலமைச்சர் அம்மா கொடுத்த சலுகையால என்னால நல்லா ஊக்கத்தோட படிக்க முடிஞ்சது. அம்மாவுக்கு என்னோட நன்றி. நான் 493 எடுத்து கார்பரேஷன் லெவல்ல செகண்ட் மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல் புக்ஸ், பேக், யூனிஃபார்ம், சைக்கிள் இவங்க எல்லாமே செய்றாங்க. அதனால நாங்க நல்லா படிக்க முடியும். முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கார்பரேஷன் லெவல்ல தேர்ட் வந்திருக்கேன். முதலமைச்சர் அம்மா நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. பஸ் பாஸ், ஃப்ரீ சைக்கிள் இந்த மாதிரிலாம் தராங்க. அதோட வருஷம் ஊக்கத்தொகையும் தராங்க. நாங்கள் படிக்கிறதுக்கு ஃப்ரீ நோட் புக்ஸ் தராங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தராங்க. இப்படி நிறைய உதவி பண்றாங்க. அதனால எங்களோட நன்றியா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். 100% தேர்ச்சியுடன் சாதனை படைத்துள்ள 17 பள்ளிகளுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் காசோலையுடன் கேடயங்களும் வழங்கப்பட்டன. இதேபோல் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 94.48% அதிகரித்துள்ளது. மதுரை காக்கைப்பாடினியார் பள்ளியை சேர்ந்த மாணவி அனுஷியா, திருவிக்கா பள்ளியை சேர்ந்த மாணவி எஸ். கிருஷ்ணவேணி ஆகியோர் 494 மதிப்பெண்கள் பெற்று மதுரை மாநகராட்சி அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளனர். 494 மதிப்பெண் பெற்று மதுரை மாநகராட்சியில் முதலிடம் பெற்றிருக்கேன். எங்களுக்கு மாநகராட்சி பள்ளியில் படித்து இவ்வளோ மார்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தி டெய்லி எங்களுக்கு ரொம்ப கோச்சிங் கொடுத்தாங்க. எல்லா மிஸ்ஸுக்கும் என்னோட தலைமை ஆசிரியர், என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் 6 பள்ளிகள் 100% தேர்ச்சியையும், 6 பள்ளிகள் 99% தேர்ச்சியையும் பெற்று சாதனை படைத்துள்ளன. ஒட்டுமொத்தமாக 94.48% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் இந்த ஆண்டு 91.19% பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.